முதல்ல காமராஜர் அவர்கள் தான் உங்களுக்கு அந்த தமிழருவி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாரு. என்ன பேசுனீங்க அன்னைக்கு மேடையில்? எதை பார்த்து அவர் அன்னைக்கு அந்த பட்டத்தை கொடுத்தாரு? நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், காமராஜர் வந்து விட்டார். நீதானே நான் வரும்பொழுது பேசிக்கொண்டிருந்தாய் என்றார். ஆமாம் ஐயா என்றார். சரி நீ பேசு என்றார். ஐயா அவர் மைக்கு கொடுத்தால் தானே பேச முடியும் என்று நான் சிரித்து கொண்டே சொன்னேன். உடனே இவர் அவன் முதுகில் மெல்ல தட்டி, கிறுக்கா போதும், அவனிடம் பேச மைக்க கொடு அப்படின்னார். அவன் தன் உணர்வு இழந்த நிலையில் அவன் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி கொண்டே இருக்கிறான். இவர் பொறுமை இழந்து விட்டார். மைக்க கொடுன்னு சொல்லி ஓங்கி அவன் முதுகில் ஒரு அறையை விட்டார். பெருந்தலைவர் காமராஜர் ஒரு அறை முதுகில் கொடுத்தால் அது நம்மால் தாழ முடியும். ஓங்கி ஒரு அறை கொடுத்த பொழுது இந்த மைக்கை இவர் இப்படி இந்த தொண்டர் பிடித்து கொண்டு குரல் கொடுத்தவர் மைக்கோடு மேடையிலிருந்து கீழே விழுந்து விட்டார். எனக்கே பார்க்கிற பொழுது என்னை இப்படி அவனை இப்படி பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டார். அவன் முதுகை தடவி கொடுத்தார். எந்த முதுகில் ஓங்கி அறைந்தாரோ அந்த முதுகில் மென்மையாக தடவி கொடுத்து, எனக்கு ஏன் அவன் மேலே கோபம் தெரியுமா, நீ கோஷம் போட்டதை பற்றி இல்லை, அவர்களெல்லாம் வறுமையில் வாடி தமிழை வளர்த்தார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவர்கள் தமிழை சொல்லி சொல்லி தமிழால் வளர்ந்தவர்களே தவிர இவர்கள் தமிழை வளர்த்தவர்கள் இல்லை என்பது போல பேசினேன். அவர் நம்ம மயங்கி விட்டார். கையை பிடித்து அந்த மைக் அருகே வந்து நின்று கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த பையன் பேசுனதை கேட்டீங்க என்ன, இவன் எவ்வளோ அழகாக பேசினான்னு, எப்படி தமிழ் பேசினான்னு, தமிழ் அருவியா கொட்டனான்னு, தமிழ் அருவியா கொட்டனா, தமிழ் அருவின்னு அப்படின்னு நெகிழ்ந்த நிலையில் 3-4 முறை அவர் சொன்னார். அன்று முதல் சாதாரண மனிதன். பேரப்பிள்ளைகள் ஒரு தாத்தாவிடம் பேசுவதைப் போல நீங்கள் பேசலாம். அவர் கீழே அமர்ந்து கொண்டு ரொம்ப எளிமையாக ஒரு மாபெரும் தலைவரிடம் 2 இந்திய பிரதமர்களையே உருவாக்கிய ஒரு மகத்தான மனிதனுக்கு முன்னால் உட்கார்ந்து பேசுவோம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப எளிமையாக இயல்பாக நான் தான் சொல்கிறேனே, தாத்தாவிடம் பேரன்கள் அமர்ந்து பேசுகிற அனுபவத்தை நான் அடைந்திருக்கிறேன். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியும் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவருமான தமிழருவி மணியன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் இளையராஜா. எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம கடந்த மலரும் நினைவுகளாக நம்ம சில இதெல்லாம் பதிவு பண்ணியிருந்தோம். நிறைய கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்லாம் வந்துருந்துச்சு. அதில் இன்னும் சிலது பேசலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சந்திப்பு. குறிப்பாக முதல்ல இருந்து கொஞ்சம் வரலான்னு நினைக்கிறேங்க. சரி, முதல்ல காமராஜர் அவர்கள் தான் உங்களுக்கு அந்த தமிழருவி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாரு. அது இப்போ உங்களுக்கு மறக்க முடியாததாக இருக்கும். என்ன பேசுனீங்க அன்னைக்கு மேடையில்? எதை பார்த்து அவர் அன்னைக்கு அந்த பட்டத்தை கொடுத்தாரு? நான் 1967 விருதுநகரில் காமராஜர் தோற்ற நாள் அன்று தான் அவருடைய திருவடிகளில் போய் விழுந்து நான் அரசியல் களத்திற்குள் நுழைந்தேன். அதை ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன். பிறகு மாணவர் காங்கிரஸில் நான் இருந்தேன். மாநில கல்லூரியில் படித்து கொண்டே மாணவர் காங்கிரஸில் இருந்தேன். அப்பொழுது சிறிய சிறிய கூட்டங்களில் நான் பேசுவேன். வடசென்னை மாவட்டத்தினுடைய தலைவராக விநாயகமூர்த்தி இருந்தார். ரொம்ப சிறந்த மனிதர். களப்பணி செய்வதில் அவரை போல ஒரு காங்கிரஸ்காரரை இன்று வரை நான் பார்த்தது கிடையாது. ஒவ்வொரு தொண்டனுடைய வீடு தேடியும் செல்லுவார். எந்த தன்முனைப்பும் இல்லாத ஒரு நல்ல மனிதர். அவர் என்னுடைய பேச்சின் மீது பெருமதிப்பு கொண்டவராக இருந்தார். 1971 சட்டமன்றம் நாடாளுமன்றம் 2க்கும் தேர்தல் வந்தது. 72 முறையாக நடக்க வேண்டிய தேர்தல் அது. இந்திரா காந்தி வங்கதேசத்தில் ஒரு வெற்றியை பெற்று கிழக்கு பாகிஸ்தானை வங்கதேச நாடாக உருவாக்கியதனால் இந்தியா முழுவதும் அவருக்கு பெரும்புகழ் சேர்ந்திருந்த நேரம். வாஜ்பாய் அவர்களே துர்கையாக இந்திரா காந்தியை போற்றிய தருணம் அது. அந்த தருணத்தை பயன்படுத்தி தேர்தல் களத்தில் நின்றால் பெருவெற்றியை பெறலாம் என்று ஒரு கணக்கை போட்டு 72 நடக்க வேண்டிய தேர்தலை அவர் 71 அறிவித்தார். கலைஞர் அவர்களுக்கும் 72 தான் அடுத்த சட்டமன்ற தேர்தல். ஆனால் அவர் இந்திரா காந்தியினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தானும் வெற்றி பெற்றுவிட முடியும் என்ற நினைப்போடு அவரும்
இந்திரா காந்தி நாடாளுமன்றத்தை கலைத்த பொழுதே இவர் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு இந்திரா காந்தியோடு கைகோர்த்து தேர்தல் களத்தில் நின்றார். அந்த நேரத்தில் விநாயகமூர்த்தி வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக பெருந்தலைவர் காமராஜரால் நிறுத்தப்பட்டார். அப்பொழுது விநாயகமூர்த்தி என் வீட்டிற்கு வந்து என்னை பார்த்தார். தம்பி, எனக்கு அப்பொழுது 22 வயது தான் இருக்கும். தம்பி, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். பெருந்தலைவர் வந்து நாளை 6 கூட்டங்களில் பேசப்போகிறார், 6 சட்டமன்ற தொகுதிகளில் எனக்காக. அவர் வந்து பேசுவதற்கு முன்பு நீங்கள் பேச வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு இருந்த பெரிய நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாம் பல இடங்களுக்கு சென்று பேசிக்கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு இடத்தில் காமராஜர் வருவதற்கு முன்பு நீங்கள் பேச வேண்டும். காமராஜர் வந்து விட்டால் உடனே அந்த மேடையை விட்டு இறங்கி அடுத்த இடத்திற்கு போய் நீங்கள் பேச வேண்டும். இப்படி 6 கூட்டங்களில் பேச வேண்டும். உங்களுக்கென்று ஒரு வாகனம் தரப்படும். ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் சென்று பேசுவதற்கு அனுமதி சீட்டு வழங்கப்படும் என்று எல்லாவற்றையும் அவர் கொடுத்து போனார். முதல் கூட்டம் புரசைவாக்கத்தில் இருக்கின்ற சுந்தரம் தெருவில் நடைபெற்றது. பிரம்மாண்டமான கூட்டம். அந்த நேரத்தில் பெருந்தலைவர் எங்கு பேசினாலும் வெள்ளமென மக்கள் திரண்ட காலம் அது. எனவே நான் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அப்பொழுதுதான் முதன்முறையாக பேசுகிறேன். அதுவரை சின்ன சின்ன கூட்டங்களில் தான் காங்கிரஸ்காரர்கள் ஏற்பாடு செய்த கூட்டங்கள் பேசி பழகியவன். அந்த கூட்டத்தில் நான் பேசுகிறேன். பேசிக்கொண்டே இருக்கிற நிலையில் காமராஜர் வந்துவிட்டார். ஒரு 15 நிமிடம் பேசியிருப்பேன், அவ்வளவுதான். வந்துவிட்டார். உடனே இவர்கள், காமராஜர் வந்துவிட்டார், நீங்கள் இங்கிருந்து வியாசர்பாடிக்கு செல்ல வேண்டும் என்றார்கள். உடனே நான் அங்கிருந்து வியாசர்பாடிக்கு சென்றேன். வியாசர்பாடியில் பேசத் தொடங்கினேன். ஒரு 15 நிமிடம் பேசியிருப்பேன். அப்படி பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் பிரம்மாண்டமான கூட்டம் அது. புளியந்தோப்பு, வியாசர்பாடி எல்லாமே சந்திக்கக்கூடிய மையப்பகுதி. பிரம்மாண்டமான கூட்டம், ஆண்களும் பெண்களும். நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். காமராஜர் வந்துவிட்டார். காமராஜர் வருகிறார் என்ற செய்தி கிடைத்த உடனே ஒரு மேடையில் வந்து நீங்கள் பேசுவதை நிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மைக்கை அவர் கையில் பிடித்து கொண்டார். நிற்கக்கூடிய அந்த மைக்கை அவர் கையில் பிடித்து கொண்டு அவர் காமராஜர் வாழ்க, தென்னாட்டு காந்தி வாழ்க, காலா காந்தி வாழ்க என்று தொடர்ந்து சன்னதம் பிடித்தவனைப் போல அவர் உரத்த குரலில் அவர் கோஷம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அதை பார்த்து கொண்டே காமராஜர் மேடை ஏறி வந்தார். வந்து அமர்ந்தார். என்னை பார்த்தார். நீதானே நான் வரும்பொழுது பேசி கொண்டிருந்தாய் என்றார். ஆமாம் ஐயா என்றார். சரி, நீ பேசு என்றார். ஐயா, அவர் மைக்கை கொடுத்தால் தானே பேச முடியும் என்று நான் சிரித்து கொண்டே சொன்னேன். உடனே இவர் அவன் முதுகில் மெல்ல தட்டி, ஏ கிறுக்கா, போதும், அவனிடம் பேச மைக்கை கொடு அப்படின்னார். அவன் தன் உணர்வு இழந்த நிலையில் அவன் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி கொண்டே இருக்கிறான். இவர் பொறுமை இழந்து விட்டார். மைக்கை கொடுன்னு சொல்லி ஓங்கி அவன் முதுகில் ஒரு அறையை விட்டார். பெருந்தலைவர் காமராஜர் ஒரு அறை முதுகில் கொடுத்தால் அதை நம்மால் தாழ முடியும். ஓங்கி ஒரு அறை கொடுத்த பொழுது இந்த மைக்கை இவர் இப்படி இந்த தொண்டர் பிடித்து கொண்டு குரல் கொடுத்தவர் மைக்கோடு மேடையிலிருந்து கீழே விழுந்து விட்டார். எனக்கே பார்க்கிற பொழுது என்ன இப்படி கடுமையாக நடந்து கொள்கிறாரே நம்முடைய தலைவர் என்று நான் நினைத்தேன். கீழே விழுந்து விட்டான். மைக்கை கொண்டு வந்து மேலே வைத்தார்கள். காமராஜரே ஆடி போய்விட்டார். நீங்கள் அந்த காட்சி இறக்கும் வரையில் என் இருதயத்தில் தரிசனம் தந்து கொண்டே இருக்கும். இந்த எஜமானிடம் அடிபட்ட நாய் எப்படி ஆதங்கத்தோடு விழிகளை உயர்த்தி அந்த எஜமானை பார்க்குமோ, உன் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன், உன்னிடம் எப்படி எல்லையற்ற விசுவாசம் கொண்ட நிலையில் நான் இருக்கிறேன், உன்னை பாதுகாப்பதையே என் வாழ்க்கையாக வைத்திருக்கிறேனே, என்னை போய் இப்படி நீ அடிக்கலாமா என்பது போல அது வாயால் பேச முடியாது. ஆனால் அதன் பார்வை பேசும். அந்த நாயின் பார்வை எப்படி பேசுமோ அதை அந்த தொண்டனின் பார்வையில் நான் பார்த்தேன். அப்படியே பெரியவரை பார்த்து ஆதங்கத்தோடு அவன் அமர்ந்திருக்கிறான். மனம் உருகி விட்டார் காமராஜர். உடனே அவனை கிறுக்கா மேலே வா அப்படின்னார். உடனே அவன் வாராது போல வந்த மாமணியை கண்டது போல உடனே ஓடி மேலே மேடைக்கு வந்தான்.
அவனை இப்படி பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டார். அவன் முதுகை தடவி கொடுத்தார். எந்த முதுகில் ஓங்கி அறைந்தாரோ அந்த முதுகில் மென்மையாக தடவி கொடுத்து, எனக்கு ஏன் அவன் மேலே கோபம் தெரியுமா, நீ கோஷம் போட்டதை பற்றி இல்லை, நீ திரும்ப திரும்ப காமராஜ் வாழ்க காமராஜ் வாழ்கன்ற தவிர வேறு எதையுமே சொல்லலை. காந்தி வாழ்கன்னு சொல்லணும், காங்கிரஸ் வாழ்கன்னு சொல்லணும். அதை தான் நீ திரும்ப திரும்ப சொல்லணும். நீ காந்தியை பற்றியும் சொல்லலை, காங்கிரஸை பற்றியும் சொல்லலை, என்னை பற்றியே சொல்கிற. அது எனக்கு பிடிக்காது. அதே நேரத்தில் அவன் நல்லா பேசின்னு இருந்தான். அவனை பேச சொல்லி நான் சொன்னேன், நீ இடம் கொடுத்தியா, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவனை தலையை தடவி கொடுத்தாரு, முதுகை வருடி கொடுத்தாரு. அவன் தேவலோகத்துக்கு நேரடியாக போயிட்டான். சொர்க்க சுகம் என்றால் என்னவென்று அன்று அவன் பூரணமாக அடைந்து விட்டான். இப்போது நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறேன். ஏன் நாம் இந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்திற்கு போவதா இல்லை இந்த பேச்சை தொடர்வதா புரியாத நிலை. உடனே பெருந்தலைவர் சொன்னார், என்னப்பா நிற்கிற, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுன்னார். நான் அதுக்கு பிறகு பேச தொடங்கினேன். அப்போ அப்படியே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ஒரு ஆரோக்கியமான அரசியல் அணுகுமுறையில் ஆற்றொழுக்கான தமிழில் நான் பேசத் தொடங்கினேன். அப்படி பேசுகிற பொழுது, நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக் கூறுவாய் செங்கால் நாராய், நீயும் நின் மனையும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின், எம்மூர் சத்திமுற்ற வாவியுள் தங்கி நனை சுவர் கனை குரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் எம் மனைவியை கண்டு, கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழீகி பேழையுள் கிடக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே என்று சத்திமுற்ற புலவன் நாரையை தூதுவிட்டானே, அவன் வளர்த்ததடா தமிழ். அவர்களெல்லாம் வறுமையில் வாடி தமிழை வளர்த்தார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவர்கள் தமிழை சொல்லி சொல்லி தமிழால் வளர்ந்தவர்களே தவிர இவர்கள் தமிழை வளர்த்தவர்கள் இல்லை என்பது போல பேசினேன். அவர் ரொம்ப மயங்கி விட்டார். உடனே ஒரு 10 நிமிடமானது. நம்ம அதிக பிரசங்கித்தனமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக உடனே நான் முடித்தேன். முடித்துவிட்டு அடுத்த மேடைக்கு போக திரும்பினேன். அப்பொழுது என் கையை பிடித்து அந்த மைக் அருகே வந்து நின்று கொண்டு, இவ்வளோ நேரம் இந்த பையன் பேசுனதை கேட்டீங்கன்னு, இவன் எவ்வளோ அழகாக பேசுனான்னு, எப்படி தமிழ் பேசுனான்னு, தமிழ் அருவியாக கொட்டனான்னு, தமிழ் அருவியாக கொட்டனா, தமிழ் அருவின்னு அப்படின்னு நெகிழ்ந்த நிலையில் 3-4 முறை அவர் சொன்னார். அன்று முதல் சாதாரண மணியன் தமிழறிவி மணியனாக மக்கள் நடுவே வலம் வரத் தொடங்கினேன். எல்லா இடங்களிலும் காங்கிரஸ்காரர்கள் சுவரொட்டிகளை போடுகிற பொழுது தமிழறிவி மணியன் என்று போடத் தொடங்கி, பின்னாளில் அது எனக்கு கிடைத்த ஆஸ்கார் விருதை விட நோபல் பரிசை விட பெரிய என்று நான் நினைத்ததனால் என்னுடைய இயற்பெயர் தெய்வசிகாமணி. அந்த தெய்வசிகாமணி என்ற பெயரையே நான் மாற்றி தமிழறிவி மணியன் என்று கெசட் நோட்டிஃபிகேஷனிலேயே என்னுடைய பெயராக நான் பதிவு செய்து கொண்டேன். ஆக இப்பொழுது என்னுடைய பெயர் தமிழறிவி மணியன் தான். ஒரு முறை சுவீரபாண்டியன் கூட கொஞ்சம் எள்ளல் சுவையோடு ஒரு பதிவு போட்டிருந்தார். இப்பொழுது கவியரசர் கண்ணதாசன் என்றால் நான் கவியரசர் கண்ணதாசன் பேசுகிறேன் என்று சொல்ல மாட்டார். கலைஞர் கருணாநிதி நான் கலைஞர் கருணாநிதி பேர் சொல்ல மாட்டார். ஆனால் நம்முடைய நண்பர் மட்டும் எப்பொழுதும் தமிழறிவி மணியன் சொல்கிறேன், தமிழறிவி மணியன் சொல்கிறேன் என்று சொல்வார் என்று போட்டிருந்தார். பிறகு அவரோடு நான் தொடர்பு கொண்டேன். தமிழறிவி மணியன் என்று என் பெயர். அது பட்டம் கிடையாது, அது பட்டம் இல்லை. அது கெசட் நோட்டிஃபிகேஷனில் பதிவு செய்யப்பட்ட என் பெயர். என் எல்லா சான்றிதழ்களிலும் தமிழறிவி மணியன் தான் இருக்கிறது. மன்னிக்கணும் மணியன் சார், எனக்கு தோழர் தான் சொல்வார். மன்னிக்கணும் தோழர், எனக்கு தெரியாது, இப்போ நீங்கள் சொன்னபொழுது எனக்கு புரிஞ்சிடுது. நான் சொன்னேன், நான் வெற்றி விளம்பரங்களுக்கோ வீண் ஆடம்பரங்களுக்கோ என் வாழ்க்கையை விலை பேசியவன் இல்லை. எந்த அடைமொழிக்கும் என்னை இறை கொடுத்ததும் இல்லை. இந்த 50 ஆண்டுகளுக்கு மேல் எத்தனையோ இலக்கிய மேடைகளில், எத்தனையோ ஆன்மீக மேடைகளில், எத்தனையோ அரசியல் மேடைகளில் பொருந்துகிறதோ பொருந்தவில்லையோ அவரவருக்கு தோன்றுகிறபடி 1000 அடைமொழி பட்டங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றை கூட நான் பொருட்படுத்தியதும் இல்லை, பயன்படுத்தியதும் இல்லை. இது பெருந்தலைவரை என் நெஞ்சில் வைத்து கடவுள் நிலையில் போற்றுகிறேன். கடவுளே எனக்கு கொடுத்த வரம் போல் அதை நான் நெஞ்சில் வைத்து இருப்பதனால்
தமிழறிவு மனிதனாக இருக்கிறேன். அதுதான். ரொம்ப அழகா அந்த காலத்துக்கே போயிட்டு வந்த ஒரு உணர்வு இருக்கு. நாங்களும் உங்க கூட சேர்ந்து காமராஜர் ஐயாவை பார்த்த மாதிரியே அதை வர்ணிச்சு சொல்லியிருந்தீங்க. உண்மைதான். காமராஜரிடம் நீங்கள் பேசினால் நீங்கள் இன்றைக்கு எவ்வளவோ தலைவர்களை எல்லாம் பார்க்கலாம். நான் மாநில கல்லூரியில் படிக்கிற பொழுது ஒரு 7-8 முறை காமராஜரை திருமலைப்பள்ளி வீதியில் போய் பார்த்து நிறைய பொழுது அவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கிற பொழுது ஒரு 10 மாணவர்களோடு சென்று அவரை பார்க்க விரும்புவோம். வாசலில் வைரவன் தான் இருப்பார். வைரவன் ஐயாவை பார்க்க வேண்டும் என்றால் கீழே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கார், போய் பார்க்கலாம் என்பார். மாடியில் இருப்பார், சில நேரம் கீழே வந்து உட்கார்ந்துப்பார். பேரப்பிள்ளைகள் ஒரு தாத்தாவிடம் பேசுவதைப் போல நீங்கள் பேசலாம். அவர் கீழே அமர்ந்து கொண்டு ரொம்ப எளிமையாக ஒரு மாபெரும் தலைவரிடம் 2 இந்திய பிரதமர்களையே உருவாக்கிய ஒரு மகத்தான மனிதனுக்கு முன்னால் உட்கார்ந்து பேசுவோம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப எளிமையாக இயல்பாக நான் தான் சொல்கிறேனே, தாத்தாவிடம் பேரன்கள் அமர்ந்து பேசுகிற அனுபவத்தை நான் அடைந்திருக்கிறேன். அதுவும் குறிப்பா அவர் தோற்ற அன்று தான் போயிட்டு அன்னைக்கு அவர்கிட்ட சேர்ந்ததா ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என் வாழ்க்கையே தோல்வியில் தான். அவர் வெற்றி வீரராக வலம் வந்த பொழுதோ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுதோ நான் அரசியலுக்கு போகவில்லை. அன்று தொட்டு இன்று வரை யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களை எதிர்ப்பவனாகவே என் அரசியல் வாழ்வை நடத்தி இருக்கிறேன். எனவே என்னை பொறுத்தவரையில் ஒரு அதிகாரத்தை நோக்கி அந்த அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்பதற்காக என் அரசியலை நான் தொடங்கவில்லை. அதில் ஒரே ஒரு மாற்றம், கலைஞர் அவர்கள் 5வது முறை முதலமைச்சரான பொழுது அவரே விரும்பி வேண்டி கேட்டதனால், அதுவும் யாருக்கும் எதையும் செய்ய முடியாது, நீங்கள் நினைத்தாலும் ஊழல் செய்ய முடியாது, அது போன்ற அந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவில் உட்கார்ந்து கொண்டு பட்ஜெட் ப்ராசஸ், என்னென்ன திட்டங்களுக்கு எவ்வளவு பணத்தை ஒதுக்கலாம், எந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் என்கிற இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பி கேட்டதனால் நான் அதை ஒப்புக்கொண்டு அங்கே இருந்தேன். அதுவும் 30 மாதங்கள் இருந்தேன். பிறகு ஈழ பிரச்சனையில் அவருக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு வந்து நான் வெளியேறிவிட்டேன், ராஜினாமா செய்துவிட்டு. இதை தவிர என்னுடைய 55 ஆண்டு நீண்ட அரசியல் வாழ்வில் நான் அதிகார மையத்தில் இருந்ததும் இல்லை, அதிகாரம் நோக்கி நடந்ததும் இல்லை, எந்த அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கும் முதுகு சொரிந்து வாழ்ந்ததும் இல்லை. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.